ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்களை நீங்க சந்திக்க போறீங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமா இல்ல கடினமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை பற்றி நாம பார்க்கலாங்க. ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு தான் நிறைய கிரக பயிற்சியுடைய தாக்கமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிரக பயிற்சி நடக்கும் போது அதனுடைய தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டம் அதாவது ஆகஸ்ட் முடிவுல நிறைய கிரக பயிற்சி கிரக சேர்க்கை எல்லாமே நடந்தது. இதனுடைய தாக்கங்கள் எல்லாமே செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது இதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். அது அற்புதமான மாற்றமாகவும் இருக்கலாம், ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கலாம். என்ன மாற்றம் என்பதை நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிறைய விஷயத்த நீங்க மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தலையெழுத்தை உங்களால மாற்ற முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குதுங்க. அதாவது இந்த மாதிரி ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு நீங்களே உங்க வாழ்க்கைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும், இந்த ஒரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா இதுல தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. என்ன நடந்தாலும் உங்களுடைய நன்மைக்காக நீங்க செய்யலாங்க. இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இவங்க சருங்கி கீழே விழக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க. என்னதான் பார்க்க துணிச்சலா தைரியமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவர்களுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பயம், அச்சம், கவலை, அதாவது தாங்கிக் கொள்ள முடியாத மனப்பக்குவம் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஏற்படும். இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு தான் இப்போ நாம என்ன மாதிரி சூழ்ச்சி வலைகள் ஏற்படுது, என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் என்பதை பார்க்க போறோம். பொதுவாகவே விருச்சிக ராசினியர்கள் மற்றவர்களை பற்றி நினைக்கக்கூடிய அற்புதமான குணாதிசயம் படைத்த நபராக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம இப்ப பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால அது எடுத்த உடனே நமக்கு சாதகமான பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அந்த நல்லதுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான தடங்கள் கண்டிப்பா ஏற்படக்கூடிய ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலுக்கு காரணமான கிரகமான சனியும் என்ன நேரம் சாதகமான பலனை உங்களுக்கு வழங்க தவறிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சனி உங்களுடைய ராசியில என்னதான் இருந்தாலும் ஒரு விதமான காலகட்டத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கெடுதலான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழிலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம் இப்ப நடக்க போகிறது. தொழில் சார்ந்த விஷயத்துல எந்த முடிவும் செய்யாதீங்க, எந்த முயற்சியும் செய்யாதீங்க. இப்ப எப்படி தொழில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே நீங்க விட்டு விடுவதுதான் இப்ப நல்லது. புதுசா ஏதாவது செய்யலாம் அப்படின்ற விஷயத்த மட்டுமே இப்ப செய்யாதுங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் இப்ப உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது. அதனால செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. சனி உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா 5வது வீட்டில் இருக்கிறார். இந்த நிலை காரணமாக உங்களுடைய தொழில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. தொழில் ரீதியா நிறைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சமாளித்து முறியடித்து வருவது உங்களுக்கு ஒரே வழி. வேலைக்காக தேவையற்ற பயணங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனால ஒரு விதமான மன உளைச்சல் கூட ஏற்படலாங்க. வேலை ரீதியா எந்த ஒரு முயற்சியும் செய்யாம இருக்காதீங்க. உங்களுக்கான முயற்சி உங்களுடைய தேவைக்காக இந்த முயற்சி இங்க எடுத்துதான் ஆகணும். அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு விதமான மன உளைச்சல் ஏற்பட்டாலும் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் அதிக கவலையை எடுத்துக்கொள்ளாமல் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர் தொழில்முறை படிப்பை தொடர நீங்க விரும்பினால் அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதுதான் நல்லதுங்க. ஸோ புதுசாக நான் இதை செய்கிறேன் அதை பண்றேன்ற முயற்சியை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை கண்டிப்பாக செய்யலாம். இந்த காலகட்டம் அதற்கு ஏற்ற காலகட்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்க செய்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தராது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வில் பங்கேற்க விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு சிறந்து விளங்க முடியாமல் போகலாங்க. அதிக மதிப்பெண்களை பெற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால எதுவுமே செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. ஏன்னா அதிக மதிப்பெண்களை பெற முடியாமல் போனாலும் வாய்ப்பு கிடைக்காமல் போனாலும் உங்களுக்கு மன ரீதியான கஷ்டங்கள் உண்டாகும். அதனால எதுவுமே செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. இதனால உங்களுடைய படிப்புல கூட ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகலாம். ஸோ மாணவர்கள் எதையுமே செய்யாமல் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் படிப்புக்காக முயற்சி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. படிப்பு தொடர்பாக எந்த முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பதை இந்த காலகட்டம் கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். இந்த நேரம் உங்களுடைய பாதுகாப்பின்மை உணர்வுகளை அனுபவிக்கலாம். இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு விதமான மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்க முடியாமல் கூட போகலாங்க. இந்த காலகட்டம் காதல் உறவில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு கண்டிப்பா நிறைய பதற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காதல் விஷயத்துல ஏதாவது ஒரு விதமான பயம் ஏற்பட்டாலும் அதுல பதட்டங்கள் உண்டாகலாம். ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் இந்த மாதிரி பதட்டங்கள் உங்களை அறியாமலே ஏற்படும். ஸோ பார்த்து செயல்படுங்க. அது மட்டுமில்லாமல் துணையுடன் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போகலாங்க. ஸோ காதல் செய்பவர்கள் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதற்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடையாது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை அதிகரிக்கும். ஸோ பார்த்து செயல்படுங்க. 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் காதல் விஷயங்களில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்படும். ஸோ ஜாக்கிரதையா செயல்படுங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நிதி சார்ந்த விஷயம் பார்க்கும் பொழுது அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து செயல்படுங்க. உங்களுடைய செலவுகள் அதே போல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தை சேமிப்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இப்ப குறையலாம். ஸோ ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. ராகு 4ஆவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனை ஏற்படும். ஸோ அதையுமே கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலை போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.